ஹாய் ஆல். பார்க்குறதுக்கு என்ன பக்கா மாமி மாதிரி இருக்கேனா? அதுதான் கிடையாது. அப்பப்போ அவ்வை சண்முகி கெட்டப் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் வாக்கப்பட்ட வீடு அப்படி, லவ் மேரேஜ். ஸோ மாமியே தோற்றுடுவாங்க, அந்த அளவுக்கு மாமி கெட்டப்பில் நான் இருப்பேன். இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு கிளிப்பிங் கிடைக்கல, இதுதான் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக கிரகப்பிரவேசம் முடிஞ்சது. இந்த ஃபுல் வீடியோவும் நானே ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், என்னோடய ஃபோனை ஒரு ட்ரைபாட் வாங்கி செட் பண்ணிட்டேன். ஃபோட்டோகிராஃபர் தம்பி ஒரு ஓரமாக நிற்கிறாரு பாருங்கள், அவரை மட்டும் செட் பண்ணிவிட்டு வீடியோ நானே எடுத்துக்கிறேங்க. இது ஒரு சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் தான். பால் காய்ச்சதுக்கு ஆக்சுவல் கெட்டப்புக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் சொன்னல ஃபஸ்ட்டே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம், 4 பேரும் வேறு வேறு கடையில் எடுத்திருந்தாலும் ஒரு வழியாக மேட்ச் பண்ணிட்டோம். ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு 2 பேக்கெட் பால் தான் காய்ச்சினேன், ஒரு பேக்கெட் சைடில் எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள். ஆல்சோ கம்மிங் பேக் டு திஸ் வீடியோஸ் பர்பஸ், இந்த வீட்டுக்கு நாங்கள் ஏன் ஸ்கந்தா அரன்னு பேர் வச்சோன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பெரிய முருகர் டிவோட்டி. ஈவன் பிஃபோர் மேரேஜ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் கோவிலில் தான் மீட் பண்ணுவோம். எங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் வீடுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஃபேமஸான முருகர் டெம்பிள் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் காமிக்கிறேன். ஸோ அவர் வீடு பக்கத்துலேயே எங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சதுனால ஸ்கந்தா அரன்னு சொல்லிவிட்டு இந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணோம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். என் குழந்தையோட பழைய ஸ்லேட்டில் இந்த பேரை சாக் பீஸில் எழுதி பெயிண்ட் பண்ணியாச்சு. மெமரபிளாக இது அந்த போர்டும் இருக்கும், அந்த போர்டில் இந்த பேரும் இருக்குன்றதுக்காக இதை நான் டிஐஒய் பண்ணியாச்சு. ஆல்சோ இந்த வீட்டில் பண்ண ஒவ்வொரு டெக்காரும் நான் இன்ஸ்பயர் பண்ணி மற்றவங்க பண்ணதை எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் பார்த்து எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு என்னோடய டச்சில் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஏதாவது திருக்குறள் எழுதணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ இந்த குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த குறள் என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஆல்சோ கரண்ட்டாக எங்கள் லைஃப்பையும் இது ரொம்பவே குறிப்பிடுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இந்த குறள் சூஸ் பண்ணி ஒரு போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய வெத்தலை வாங்கியாச்சு. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு உண்மையாகவே தெரியல. ஸோ அப்போ டக்குன்னு எனக்கு இந்த பிள்ளையார் ஞாபகம் வந்தார். ஸோ அவரையும் ஒரு டெக்கார் பீஸாக கிச்சன் மேடையிலேயே வச்சுட்டோம். ஆல்சோ நான் குட்டி குட்டி பாட்ஸ் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் கிட்ஸோட. அந்த ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் நாங்கள் அந்த வெத்தலையை வச்சு ஒரு சின்ன டெக்கார் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவும் நான் ட்ரைபாட் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னும் கலர் கிரேடிங்லாம் பண்ணலை. ஸோ இது நார்மல் அவுட்புட் நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பூக்கோளம் போட்டிருந்தோம் எவ்ரி கார்னர். பட் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல, அதுக்கான டைமும் எங்களுக்கு இல்லை. வீடு வாங்கணுன்னு எல்லாருக்கும் இருக்கிற கனவு தான், எல்லாரோட ஆசை தான். பட் அந்த வீடை நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறோன்றது தான் மெயினுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டோட ஜேர்னியில் உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பும் மாறும். ஸோ இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உபயோகமாக ஏதாவது ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.